தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை வினாவிடைகள் படித்து பயன்பெறுக. கேள்வி எண் 1. 12 நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? 12 நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? விதவைகளின் அன்றாட விசாரணை ஊழியத்தில் குறைபாடு இருந்ததால். 7 பேரில் முதல் பெயர் யார்? ஸ்தேவான். ஸ்தேவான் எதினால் நிறைந்திருந்தார்? விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவியினாலும். ஸ்தேவானின் முகம் எதை போல இருந்தது? தேவதூதனுடைய முகம் போல இருந்தது. அதிகாரம் 7. ஸ்தேவான் வானத்தை பார்த்து யார் அங்கு நின்று கொண்டிருக்க கண்டார்? இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்க கண்டார். தேவன் யாருக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்றார். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார். ஸ்தேவானை கல்லெறிந்தவர்களின் வஸ்திரங்களை யார் பாதுகாத்தான்? சவுல். ஸ்தேவான் கடைசியாக என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபம் பண்ணினார். மோசே எத்தனை வருடம் மீதியானில் இருந்தார்? 40 வருடம் இருந்தார். ஆபிரகாம் எந்த ஊரிலிருந்து வந்தார்? கல்தேயரின் ஊராகிய ஊர் என்னும் ஊரிலிருந்து வந்தார். அதிகாரம் 8. சமாரியாவுக்கு போய் பிரசங்கித்தது யார்? பிலிப்பு. சமாரியாவில் இருந்த மாயவித்தைக்காரன் யார்? சீமோன். சீமோன் என்ன கேட்டான்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பணத்துக்கு கேட்டான். எத்தியோப்பியா மந்திரி என்ன வாசித்து கொண்டிருந்தான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம். மந்திரி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி போனான்? சந்தோஷத்தோடு தன் வழியில் போனான். அதிகாரம் 9. சவுல் எங்கே போகும் வழியில் இயேசுவை கண்டார்? தமஸ்கு. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று யார் யாரிடம் கூறினார்? இயேசு சவுலிடம் கூறினார். சவுல் எத்தனை நாள் பார்வையில்லாமல் இருந்தார்? 3 நாள். தமஸ்குவில் இருந்த சீஷன் பெயர் என்ன? அனனியா. சவுல் எந்த பட்டணத்தான்? தர்சு பட்டணத்தான். சவுலை கூடையில் வைத்து இறக்கிவிட்டவர்கள் யார்? சீஷர்கள். லித்தாவில் திமிர்வாதம் உள்ளவன் பெயர் என்ன? ஐனேயா. யோப்பாவில் மரித்த பக்தியுள்ள பெண் யார்? தபித்தாள் என்கிற தொற்காள். தபித்தாளை பேதுரு எப்படி உயிரோடு எழுப்பினார்? தபித்தாளை எழுந்திரு என்று சொல்லி. பேதுரு யாருடையவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார்? யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில். ஆமேன்.